அகலிகையே குளித்து விட்டு வருகிறேன். சரி சுவாமி. செம்மர கட்டையில செதுக்கின மாதிரியே இருக்காளே. டே அழகு, ஓ அழகுக்கு தகுந்த அழகு இவதான். உற்றாத, இந்த டிராமா முடிக்கிறதுக்குள்ள இவளை எப்படியாவது. அகல்லையோ ஸ்டூபிட். டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கணக்குல வந்து தட்டுற டியட். இப்ப நீ மாயா கிடையாது. அகல்லையோ இங்கிலீஷ் எல்லாம் பேசக்கூடாது. ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி கொடுத்தோம் அதான் பேசணும். இதை பேசு. சுவாமி, குளிக்க போகலையா நீங்க? என் மச்சக்கண்ணி, நீ இங்க இருக்கும்போது நான் மட்டும் எப்படி தனியாக குளிப்பது? வா, இருவரும் மோக கடலில் மூழ்கி முத்தெடுப்போம். வா வா அகல்யா, இருவரும் முள்ளிச்சு. நான் இல்லாத நேரத்துல என் கிட்டப்புல வந்து என்னடா பண்ற? நீ குளிக்க போலியா? சோப்பு டப்பா விட்டு போயிட்டேன். டேய், பெட்ரூம்ல எவடா சோப்பு வச்சிருப்பான்? போய் பாத்ரூம்ல தர போடா. என் பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்தறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் கௌதம, அவ புருஷன். இருந்துட்டு போ. எனக்கு நான் போடா. சொன்ன கேட்க மாட்டேன். என்ன எல்லாம் சீரியல் பாக்குற மாதிரி பாக்குறாளுங்க? டேய், உன் ஆளை நான் கரெக்ட் பண்றேன்ற காண்டு தாண்டா உனக்கு. ஏன் எல்லாம் உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு காண்டு. நெக்ஸ்ட் கௌதமண்டா. எந்திரிடா கரடி தலையா. எந்த கோழிடா இப்படி கூவுது? அகல்லையோ, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டுப்பா. போடா பொறம்போ. புருஷன் வேஷம் போட்டாலும் திட்டுறாளே. என்ன கண்டத்தெல்லாம் டச் பண்றான்? நம்மால் என்ன அடி வாங்க போற மாட்டோம் பாரு. சுவாமி, குளிக்க போகலையா நீங்க? நான் டச் பண்ணா மட்டும் அசிங்கமா பேசுறா, அவன் டச் பண்ணா சிரிக்கிறா. கங்கையில் இந்த மங்கை இல்லாமல் தனியே குளிப்பதில் என்ன சுகம் காண போகிறேன் தேவி. அதனால் தான் ஓடோடி வந்தேன். மோக கடலில் மூழ்கி முத்தெடுக்கலாம் தேவி. வா தேவி, வா வா. ரொமான்ஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகல. டேய், இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதுடா. அவன் பண்ணுகிறான். இதோ வரையறு. டேய் டேய் உர்ரா. டேய் சிலம்பரசு கூட இவள கட்டி பிடிக்க மாட்டானா? உர்ரா. டேய் கதபடி நானடா புடிச்சா நானடா கட்டி பிடிக்கணும். இந்திரன் கூட பார்க்காம மேல கை வைக்கிற. என்னடா குரல் கொடுக்குற? வாய் வச்சு கொடுக்கிற குரலே எப்படின்னா கை வச்சு கொடுக்கிற குரலை பாக்குறியா? என்ன பாக்குறியா? இத பண்ணு. இந்திரன் தான் அடிக்கிற. புடிச்ச வச்ச போட்டு என்னடா அடிக்கிறீங்க? கும்பல அஷ்ட கம்முனுக்குது பாரு. டேய், அப்போ உன் அகல்லைய கரெக்ட் பண்ண அடிச்ச நியாயம் இருந்தது. இப்ப ஏன்டா அடிச்ச? மேபி நீ எல்லாம் ஹீரோ ஐட்டன்ற காண்டா இருக்கலாம். மைண்ட் இருந்து வாய்ஸ் ஆவறது. அட பாவீங்களா, ஹீரோ பண்ணாலும் அடிக்கிறீங்க, காமெடி பண்ணாலும் அடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் அகலிய ரோல்ரா. அகலி குளிச்சிட்டு வர. வராத போ. வந்து வச்சுக்கிறேன். அகல்யா, சுவாமி, நீங்க குளிக்க போகவில்லையா? நாம் இருவரும் சேர்ந்து குளிக்கலாம் என்று வந்தேன். அந்த பப்பாளி தான் மாட்டல, இந்த தக்காளியாவது தூக்கிடுவோம். காத்திருக்கிறேன் சுவாமி, என் விரக தாபத்தை தீர்த்து வையுங்கள். வாருங்கள், வாங்க. சண்டை என்னடி பண்ற? வாடா சாமி. யாரு இவன்? எழுதுன எனக்கே குழப்பமாகுதே. இப்படிதான் நான் குளிக்க போகும்போது இவனோட கசமுசா பண்ணி குமால் அடிக்கிறியா? சுவாமி, கும்மாலாம் அடிக்கல சுவாமி. இவன் தான் உங்களை போல் கெட்டப்பை மாத்தி என்னை கரெக்ட் பண்ணி விட்டான் சுவாமி. 100 பேர் டச் செய்தாலும் கணவனின் டச் எதுவென்று தெரிய வேண்டும்படி உனக்கு. ஐயோ, இந்திரன் கட்ட போட்டோம் அடிச்சான், புருஷன் கட்ட போட்டோம் அடிச்சான், இப்ப அகல்யா கட்ட போட்டோம் அடிக்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான். சாமி, மார்வெஸ்டல வந்தன விட்டு என்ன கலாச்சின்னு இருக்கீங்களே? ஊசியிடம் கொட்டுக்காமல் நூல் எப்படி உள்ளே நுழையும்? ஐயோ சாமி, இவன் எப்படி நோங்கி வந்தான்னு எனக்கு தெரியாது சாமி. நீயே வருகிறாயா இல்லை நான் வர வேண்டுமா? நானா வரேன். நன்றி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அடிச்சு முடிக்கிற வரைக்கும் எழுப்ப கூடாது. த்ரோட் அடிச்சு முடிச்சிரு. அடிப்பா. அம்மா, ஐயோ ஐயோ. ஏய், அடிக்குதா நான் சொன்ன கடி சொல்லடா. என்ன தண்ணி வருது? இனி என்னால முடியாது. அடுத்த பிளான், கிரௌடா உட்காரேன். அப்ப என்ன காரணம் சொல்லி அடிக்கிறான்னு பாப்போம். அகலியே குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அகல்யா, சுவாமி, நீங்கள் குளிக்க போகவில்லையா? நாம் இருவரும் சேர்ந்து குளிப்போம் தேவி. எதுக்கு இப்ப நம்மள அப்படி பாக்குறான்? ஏதோ பிளான் பண்றான் போல தெரியுது. என்னடா பண்ற என் பொண்டாட்டியோட? சுவாமி, நீங்களா? பிறகு வந்திருப்பது யாரு? இத நான் கேட்கணும்டி உன்னை. புருஷனை குளிக்க அமைச்சிட்டு இங்க கள்ளக்காதலனோட காதலிச்சுட்டா இருக்க. நான் உங்கள் தர்ம பத்தினி, என்னை நம்புங்கள். ஒன்னு அடிக்க கூடாது, நீ தப்பு பண்ணல.
அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் அவ தான் வேணும்னு வந்திருக்கல, உன்னை தாண்டா. வா தப்பிச்சோம். ஏன் மறுபடியும் நம்மளை பாக்குறான்? உன்னையும் அடிக்கூடாது. நீயும் தப்பு பண்ணல, ஆனா யாரோ தப்பு பண்ணிருக்காங்க. என்னப்பா நீ அவளையும் அடிக்க மாட்டற, அவனையும் அடிக்க மாட்டற, அப்ப யார் தான் தப்பண்ணா? மாட்டான், நீதான்டா. நானா? ஆமாண்டா, நீதான். எவன்டா இப்படி ஒரு கன்றாவியான கதை எழுதுனது? நான் தான். எருமை, கதை எழுதும் போது யோசிக்க மாட்டியா? ஒரு அகலேக்கு என்ன பண்ணிருக்கணும்? அவ புருஷன் இவன் இல்லன்னு புரிய வச்சிருக்கணும். அப்ப அகலே எஸ்கேப். இல்லனா இந்திரனுக்கு இன்னொருத்தன் பொண்டாட்டியை தொடர்றது தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். அப்ப இந்திரன் எஸ்கேப். அப்ப ஸ்கிரிப்ட் எழுதுன நம்ம தான் மாட்டணும். ஒரு நல்ல பொண்ணு, அதுவும் பத்தினிய கேவலமா காட்டுற மாதிரி ஒரு கதையை எழுதிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதை ஆட்டிக்கிட்டு உனக்கே நீ ஊட்டி ஊட்டிக்கிட்டு தின்னுட்டா இருக்க. வரேண்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே என் வீட்டுக்காரர் உன்னை வீட்டை விட்டு வெளில போக சொன்னார். நான் தான் கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னேன். ஆனா மாப்பிள்ளையோட அண்ணன் கிட்ட நீ இப்படி நடந்துகிட்டு தெரிஞ்சு கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா யார் பொறுப்பு? முடிவா சொல்றேன், நீ கூட்டிட்டு போக வந்தது நந்தினிய, ஆனா இங்க இருக்கிறது நந்தினி பிரகாஷ். இந்த வீடு தான் எனக்கு உலகம். எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு உன் வீட்டுக்கு வரமாட்டேன். போயிடு. இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையில இருந்தும். கெட் அவுட். இது கொண்டு போய் ஐயா கிட்ட சொல்லு. செக் பண்ணிக்க. சரிப்பா. ஏய், நீனும் ரெடி ஆகலையா? மாயா, என்னது இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வர நேரம் ஆச்சு. அதானே, இவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா? உன்னை பார்த்தா நீ ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதே. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அலாம் வெச்ச மம்மி, அடிக்கல. எதுக்கு எல்லாரும் டவுட்டா கேட்டு என்ன டென்ஷன் பண்றீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வை. சரி, ஓகே. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லு. ரோஷன், அமெரிக்கால ட்ரம்ப் மெக்சிகோக்கு எதிராக சோறு கட்டியே ஆகணும்ன்றாதமே. பாடுறா. சீக்கிரம் வண்டி எடுங்க. அவங்கள கிளம்பிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுப்பா. சீக்கிரம். ஓகே மம்மி. பெரியமா, பெரியமா, மாயாவை காணோம். அது மட்டும் இல்லக்கா, கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகை பட்டு புடவெல்லாம் காணோம். எனக்கு அப்பவே தெரியும் அவ அந்த டிரைவரோட தான் ஓடி போய் இருப்பான்னு. என் பொண்ணு பத்தி தப்பா பேசுறேன். ஒண்ணு ஓடி போயிடுச்சு நைனா. இந்த வாட்டி கல்யாணம் கேன்சல். ஏண்டா, இத கேட்கறதுக்கு மதுரையில இருந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்க? ஒண்ணு லவ் பண்ணது நேத்தா எனக்கு தெரியும் நைனா. எங்க அம்மா சொன்னாங்க நீ வேலையை விட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டு விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். எங்க போறது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? எப்படி போறது? ட்ரெயின்ல போலாம். ஃப்ளைட்ல போனா எங்க ஹோட்டல் டிராவல் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஓ அப்படியா? என்ன மாதிரி ஒரு டிரைவர் கட்டிக்கிறதுக்கு ஓகேவா உனக்கு? என் மேல டவுட்டா? ம், ம், ம். எனக்கு உன்னை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு 4-5 கோடி இருந்தா போதும். 4-5 கோடியா? அப்போ 1-2 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.